மெய்யன்பர்களே வணக்கம். நமக்கு தெரியும், மகாபாரதத்தில் பரீட்சித்து மகாராஜாவும் கலிபுருஷனும் பேசிய அந்த உரையாடல். ஆன்மீகத்தில் சிந்தனை உள்ள மக்கள் இதை மிகவும் ஊன்றி கவனிக்க வேண்டும். ஒரே காலில் நிற்கும் தர்ம தேவதையாகிய காளமாட்டை கலிபுருஷன் அடித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அந்த ஒரு காலையும் விழுந்து தர்மமானது கீழே சாய வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பசுவாகிய பூமித்தாய் கண்ணீர் வடிக்கின்றாள். இந்த காட்சியை பரீட்சித்து மகாராஜன் காண்கின்றார். பரீட்சித்து மகாராஜா கலிபுருஷனிடம் சண்டையிட முற்பட்டான். கலிபுருஷன் கைகூப்பி வணங்கி, என்னை கொன்று விடாதீர்கள், நானும் இந்த பூமியில் எங்காவது ஒரு இடத்தில் இருந்து கொள்கிறேன் என்று வேண்ட, பரீட்சித்து சொன்னான், 10 இடங்களை உனக்காக தருகிறேன் என்றான். அதாவது சூதாட்டம் ஆடும் இடம், மது அருந்தும் இடம், பெண்களை அவமரியாதை செய்கின்ற இடம், பிராணிகளை வதை செய்கின்ற இடம், தங்கம் இருக்கும் இடம், பொய்கள் பேசுகின்ற இடம், தான் இன்னும் ஆணவம் மிகுந்த இடங்கள், காமம் கோபம் உள்ள இடம், பேராசை இருக்கின்ற இடம், பகைமை இருக்கின்ற இடம் என்று ஒதுக்கித் தருகிறார். அப்பொழுது மகிழ்ச்சியடைந்த கலிபுருஷன் சொன்னான், நான் இருக்கும் இடம் தேடி உன் மக்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். பரீட்சித்தும் அதற்கு ஒப்புக்கொண்டு விடுகிறான். இவர்களே, கலிபுருஷனுக்கு தெரியும், அவன் மக்களை தேடி போக மாட்டான். ஆனால் மக்களோ அவனை தேடி போய் அவன் கையிலே சிக்கிக்கொள்கிறார்கள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே? மேலே சொன்ன 10 குணங்கள் கொண்ட மக்கள் அவனிடம் கண்டிப்பாக சிக்கிவிடுவார்கள். அறியாமை, ஊழல், குழப்பம் நிறைந்து, சகிப்புத்தன்மை இல்லாமல், நேர்மை இல்லாமல், காம குரோதங் குணங்களை கொண்டு மேலும் மேலும் வினைகளை சுமந்து கொள்வார்கள். என்ன செய்வது? அன்பர்களே, இந்த கலியுகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளலார் நமக்கு சொல்லித் தருகிறார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்கிறார். பசித்திரு என்றால் பசியோடு இருப்பதல்ல, தனித்திரு என்றால் தனியாக இருப்பதல்ல, விழித்திரு என்றால் கண்ணை திறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பசித்திரு என்றால் ஆன்மீக ஞான அறிவை தேடும் பசியில் எப்பொழுதும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தனித்து இரு என்றால் உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு அதில் சிக்காமல் தனித்திருக்க வேண்டும். விழித்திரு என்றால் உலகையும் தன்னையும் புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி சென்றிருக்கிறோம். அன்பர்களே, காலத்தின் கட்டாயம் கலியுகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இருக்கின்றவரை இறை நாமத்தை சொல்லி நாம சங்கீர்த்தனத்தையும் செய்து கலிபுருஷின் பிடியில் சிக்காமல் வள்ளலார் சொன்னது போல் நாமும் பசித்திருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.